வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சுறா புட்டு. சூடான சாதத்தில் இந்த புட்டை நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா குழம்பே தேவையில்லைங்க. ஃபுல் சாப்பாடும் நீங்கள் இந்த சுறா புட்டுலேயே சாப்பிட்ருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். 3/4 கிலோ போல் சுறா மீன் எடுத்திருக்கேங்க. இதை மற்ற மீன் மாதிரி டேரெக்டாக வந்து குழம்புக்கோ இல்லை வறுக்கிறதுக்கோ நம்ம எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம இதை வேக வச்சிட்ட பிறகு தான் குழம்புக்கு இல்லை புட்டுக்கு வந்து நம்ம தனியாக எடுத்து வைக்க முடியும். இது மீன் வேக வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து இதோட தோலை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்காகவே வந்து நம்ம இதை வேக வைக்கணும். ஏன்னா தோல் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஆனால் வேக வச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து தின்னா வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதை கழுவும்போது பார்த்தீங்கன்னா எந்த வித மண் இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியாது. வேக வச்சிட்ட பிறகு அதோட தோலில் வந்து ஒரு மாதிரி நரன் மண் இருக்க மாதிரி இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மீனில் வந்து தண்ணி வந்து அது முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டேன். 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் நமக்கு கொதிக்க வச்சிடலாம். இது மாதிரி பொறுமையாக தான் கொதிக்கணுங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நான் திருப்பிக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சிடாதீங்க, மீன் வந்து உடஞ்சிரும். நல்லா பால் சுறாவாக பார்த்து வாங்குங்க, அப்போ டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பக்கமும் திருப்பிட்டேன். சரியாக ஒரு 7 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரியும். புதுசாக நீங்கள் செய்கிறீங்கன்னா இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்க் வச்சு மீனை வந்து இது மாதிரி குத்தி பாருங்கள். நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கிடுச்சுன்னா மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை ஹார்டாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்க, இதோட தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தோல் எடுக்கும்போது கொஞ்சம் பிசு பிசுப்பாக தான் இருக்கும். நீங்கள் அதை கழுவிட்டிங்கன்னா சரியாயிடும். இப்போ நம்ம இந்த மீனை குழம்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை அப்படியே எடுத்து சமைச்சிடலாம். நம்ம புட்டுக்கு எடுக்கும்போது இந்த மீனில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா உதிரியாக நம்ம இந்த மீனை வந்து உதிர்த்திடணும். அதுக்கு ஒவ்வொரு பீஸையுமே வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாம் வந்துடும். இதை நம்ம அப்படியே சமைச்சிட்டோம்னா புட்டு வந்து உதிரியாக இல்லாமல் ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்கும். அதுக்காக தான் இந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். சில பேர் வந்து மீன் வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைப்பாங்க. ஆனால் வந்து நான் சேர்க்க மாட்டேன். மஞ்சள் தூள் மட்டும்தான் போடுவேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ மொத்தமாக வந்து நம்ம உதுத்திடலாம். உதுத்து எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாகவே இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது. இதே மாதிரியே வந்து நல்லா உதுத்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வருதுன்னு. இப்போ நம்ம இதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். சுறா புட்டு செய்கிறதுக்கு நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறேங்க. எப்போவுமே நான் வந்து நான்வெஜ்ஜில் வறுக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து இரும்பு கடாயில் தான் செய்வேன். இப்போ இந்த கடாயில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஊற வச்சு வச்சிட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எண்ணெய் தடவி வச்சுட்டேங்க. கடாய் சூடானதும் இதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 10 பல்லு போல் பூண்டை வந்து நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை இதோட சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து பூண்டே சேர்த்துக்கலாம். சுறா மீன் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஆகும். அதனால் இஞ்சியும் பூண்டை வந்து நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனை எதுவும் வராது. பூண்டோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயிலே நல்லாவே இறங்கணும். அதே நேரத்தில் கலரும் சேஞ்ச் ஆகாமல் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி வந்து துருவி சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து பொடி பொடியாக நறுக்கி கூட பூண்டு மாதிரியே நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூண்டு வந்து துருவி தான் சேர்த்துப்பேன். அந்த பூண்டு வந்து வாயில் வந்து தட்டுப்பட்டதுன்னா அதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் துருவி தான் சேர்த்துப்பேன். இஞ்சும் பூண்டும் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதில் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 3/4 கிலோ சுறாக்கு வந்து இந்த அளவுக்கு வெங்காயம் சரியாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுறா வாங்கினா குழம்பும் வைப்போம், புட்டும் செய்வோம். ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ இது ரொம்ப வந்து வதங்க வேண்டாம். லேசாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஏன்னா வந்து சுறா வந்து நல்லா ட்ரையாக வந்து நம்ம உதுத்திருக்கோம் இல்லைங்களா? அதனால வெங்காயத்தில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் தான் அது வந்து வறுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சுறா புட்டு செய்கிறதுக்கு நம்ம தக்காளியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. வெங்காயமே போதும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இன்னும் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம உதுத்து வச்சிருக்க மீனை வந்து சேர்த்துக்கலாம். இது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக பார்த்துங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க.
காரத்துக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கறனால 2 டீஸ்பூன் போல குழம்பு மிளகாய் தூள் காரம் வந்து சரியா இருக்கும். இந்த 2மே சேரும்போது அதோட காரம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது 2த்துல ஏதாவது ஒண்ணுத்த அவாய்ட் பண்ணிடாதீங்க. 2மே சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து குழந்தைங்களுக்கு குடுக்குற மாதிரி இருந்ததுன்னா, பச்சை மிளகாவோட சைஸ வந்து பெருசா வந்து நீளமா வாக்குல கட் பண்ணிட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாவாவது சேர்த்துக்கோங்க. அந்த காரம் இதுல சேர்ந்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து வறுத்துட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கைவிடாம வறுத்துக்கோங்க. அதே நேரத்துல அடி பிடிக்காமயும் பார்த்துக்கோங்க. இப்ப இது கொஞ்சம் ட்ரையா இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க. நீங்க இத எடுக்கும்போது நல்லா உதிரி உதிரியா வந்து கொட்டணும். அதுதான் அந்த புட்டோட கன்சிஸ்டன்சி. டேஸ்ட்டும் அப்பதான் ரொம்ப நல்லாருக்கும். பாருங்க நல்லாவே வந்துருச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டேன்னா, சுறா புட்டு கம கமன்னு சுட சுட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த கடாயிலேயே வந்து நம்ம தேவையான அளவு எடுத்து பாத்திரத்துல மாத்திட்டு கொஞ்சம் இதுலயே வச்சுருங்க. சூடா இருக்கிற சாதத்த இதுல போட்டு அந்த கடாயிலேயே மிக்ஸ் பண்ணி ஆளுக்கு 2 உருண்டை சாப்பிட்டா அட்டகாசமா இருக்குங்க. நீங்களும் இதே போலவே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.